ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய விதமாக இறால் தொக்கு செஞ்சுருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் இதே ஸ்டைல் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் இறா எடுத்திருக்கேங்க. இந்த இறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இந்த ப்ரான்ஸ் ஊறிட்டுருக்கும்போது இன்னொரு பவுலில் ஒரு 100 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக மூடி வச்சிடுங்க. அப்புறம் ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இறாலெல்லாம் மசாலா போட்டு அதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுங்க. ஒன்ஸ் இந்த ப்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டு அதே எண்ணெய் கடாயில் அதே எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாட்டு ஒரு ஸ்பூனுக்கு போல் சின்னதாக நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பூண்டு ஸ்மெல் நல்லா வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமாட்டு நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தயிர் மிக்ஸு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறாலெல்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மூடி வைங்க. 1 மினிட்டுக்கு அப்புறமாட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இறாலெல்லாம் நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகி நல்லா சோக்காகி பயங்கர வாசனை வருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாப்பாடோட, சப்பாத்தியோட, தோசையோட வச்சு சாப்பிடலாம். பயங்கர அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.